மக்கள், நிகழ்தகவு இதெல்லாம் வெறும் கணக்குன்னு மட்டும் நினைக்காதீங்க. குழப்பமா இருக்கிற இந்த உலகத்துல எப்படி தெளிவா யோசிக்கிறதுன்னு கத்துக் கொடுக்கிற ஒரு சூப்பரான கருவி இது. வாங்க, இந்த எண்களுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கிற விதிகளை புரிஞ்சுக்கிட்டு எப்படி இன்னும் சிறப்பா முடிவெடுக்கலான்னு பார்க்கலாம். சரி வாங்க, ஒரு சின்ன கேள்வி மூலமா ஆரம்பிக்கலாம். இது உங்க இன்ட்யூஷனை, அதாவது உங்க உள்ளுணர்வை டெஸ்ட் பண்ண போகுது. இது மருத்துவம் சம்பந்தப்பட்ட கேள்வி தான், ஆனா இது நம்ம எல்லாரோட முடிவெடுக்கும் திறனையும் ஒரு கேள்வி கேட்கும். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. ரொம்ப துல்லியமான ஒரு மெடிக்கல் டெஸ்ட்ல உங்களுக்கு பாசிட்டிவ்னு ரிசல்ட் வருது. அப்போ உங்களுக்கு உண்மையிலேயே அந்த நோய் இருக்கிறதுக்கான வாய்ப்பு எவ்வளவு? மனசுல ஒரு நம்பர் வந்திருக்கும் இல்லையா? ஒரு 90% இல்ல 99%. அந்த நம்பரை அப்படியே வச்சுக்கோங்க. அது சரியா தப்பான்னு நம்ம அப்புறமா பார்க்கலாம். இப்பதான் அசல் ட்விஸ்ட். நம்மள சாலா பேரு மாந்தி இந்த கேள்விக்கு தப்பா தான் பதில் சொல்லுவோம். ஏன்னா நம்ம மூளை நிகழ்தகவுகளை உள்ளுணர்வா கையாளுறதுல அவ்வளவு கெட்டி கிடையாது. உண்மையான பதிலை கண்டுபிடிக்க நமக்கு சில டூல்ஸ் தேவை. வாங்க அந்த டூல் பாக்ஸை திறப்போம். ஓகே, அந்த மெடிக்கல் டெஸ்ட் புதிருக்கு வர்றதுக்கு முன்னாடி நாம சில பேசிக்ஸை சரியா புரிஞ்சுக்கணும். அப்போதான் நாம எல்லாரும் ஒரே பக்கத்துல இருப்போம். இது ரொம்ப சிம்பிள் தான், பயப்படாதீங்க. நிகழ்தகவு, அதாவது ப்ராபபிலிட்டியை ஒரு ஸ்கேல் மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. ஒரு பக்கம் 0, அதாவது சான்ஸே இல்ல. இன்னொரு பக்கம் 1, அதாவது கண்டிப்பா நடக்கும். நம்ம வாழ்க்கையில நடக்கிற மத்த எல்லா விஷயங்களும் இந்த ரெண்டுக்கும் நடுவுல தான் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கு. இதுதான் வாய்ப்புகளை அளவிடுற மொழி. இதை எப்படி கணக்கிடுறது? ரொம்ப ஈஸி. உங்களுக்கு சாதகமான வாய்ப்புகள் எத்தனை இருக்கு, அத மொத்த வாய்ப்புகளோட எண்ணிக்கையால வகுக்கணும். இப்ப பாருங்க, ஒரு பகடையில 6 பக்கம் இருக்கு. உங்களுக்கு 4ஆம் நம்பர் விழணும்னா அதுக்கு ஒரே ஒரு சான்ஸ் தான் இருக்கு. அப்போ 6ல் 1, அவ்வளவுதான். ஒவ்வொரு வாய்ப்புக்கும் ஒரு மறுபக்கம் இருக்கு. அதாவது ஒரு விஷயம் நடக்கிறதுக்கான சான்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சா அது நடக்காம இருக்கிறதுக்கான சான்ஸ் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா தெரிஞ்சிடும். சொல்லப்போனா ஒரே நாணயத்தோட 2 பக்கங்கள் மாதிரி தான் இது. இது ஏன் வேலை செய்யுதுன்னா, மொத்த நிகழ்தகவு எப்போதுமே 1 தான், அதாவது 100%. ஸோ இன்னைக்கு மழை வரத்துக்கு 30% சான்ஸ் இருக்குன்னு சொன்னா, மழை வராம இருக்கிறதுக்கு 100ல 30 போனா 70% சான்ஸ் இருக்குன்னு அர்த்தம். சிம்பிள். இது நம்ம டூல் பாக்ஸ்ல ஒரு முக்கியமான கருவி. ஓகே, இப்போ நமக்கு பேசிக்ஸ் தெரியும். ஆனா நிஜ உலகத்துல வாய்ப்புகள் அப்படியே நிக்காது. நமக்கு புதுசா தகவல் கிடைக்க கிடைக்க அது மாறிக்கிட்டே இருக்கும். இங்கதான் நம்ம புதிரோட அசல் ட்விஸ்டே இருக்கு. இத இப்படி யோசிங்க. வெளியில வானம் ஒரே கும்முருட்டா இருக்கு. இப்போ மழை வர்றதுக்கான சான்ஸ் என்ன? கண்டிப்பா அதிகமாயிடுச்சு இல்லையா? வானம் இருட்டா இருக்கு அப்படிங்கிற அந்த புது தகவல் மழைக்கான வாய்ப்பை மாத்திடுச்சு. இதுக்கு பேரு தான் நிபந்தனை நிகழ்தகவு. இந்த ஃபார்முலா பார்க்கறதுக்கு சிம்பிளா இருந்தாலும் இது ஒரு பயங்கர பவர்ஃபுல்லான ஐடியாவை சொல்லுது. நம்ம கிட்ட இருக்கிற ஆதாரங்களை வச்சு நம்ம நம்பிக்கைகளை கணக்கு போட்டு அப்டேட் பண்ண முடியும். இது ஏதோ குருட்டுத்தனமா நம்புறதில்ல, இது ஒரு சிஸ்டமேட்டிக் வழி. இப்போ நம்ம மெடிக்கல் டெஸ்ட் கதைக்கு வருவோம். அந்த பாசிட்டிவ் ரிசல்ட் இருக்குல்ல, அதுதான் இந்த கருப்பு மேகம் மாதிரி. அது ஒரு புது தகவல். அது உங்களுக்கு நோய் இருக்கிறதுக்கான ஆரம்பகட்ட வாய்ப்பை எப்படி மாத்துது? வாங்க பார்க்கலாம். பதிலுக்கு ரொம்ப பக்கத்துல வந்துட்டோம். சரி, இப்போ நம்ம கிட்ட 2 முக்கியமான துண்டுகள் இருக்கு. ஒன்னு அந்த நோய் வரதுக்கான ஆரம்ப வாய்ப்பு, இன்னொன்னு டெஸ்டோட துல்லியம்ங்கிற புது தகவல். இந்த ரெண்டையும் ஒன்னா சேர்த்து உண்மையான பதிலை கண்டுபிடிக்க நமக்கு ஒரு மாஸ்டர் கீ தேவை. அந்த மாஸ்டர் கீ பேரு தான் பேஸ் தேற்றம். இது ஒரு ட்ரூத் அப்டேட்டிங் மிஷின்னு சொல்லலாம். நாம இது வரைக்கும் பார்த்த எல்லா ஐடியாக்களையும் ஒன்னா சேர்த்து ஒரு சூப்பரான பவர்ஃபுல்லான ஃபார்முலாவா இது கொடுக்குது. நம்ம மெடிக்கல் டெஸ்ட் விஷயத்துல இது எப்படி வேலை செய்யுதுன்னு பார்ப்போம். ஸ்டெப் 1, டெஸ்டோட துல்லியம் எவ்வளோன்னு பார்க்கணும். ஸ்டெப் 2, அந்த நோய் எவ்வளோ அரிதானதுங்கிற உண்மையை கணக்கில் எடுத்துக்கணும். ஸ்டெப் 3, இந்த ரெண்டையும் ஒன்னா சேர்த்தா உண்மையான நிகழ்தகவு என்னன்னு நமக்கு கிடைச்சிடும். இங்கதான் நம்ம உள்ளுணர்வு நம்மளை ஏமாத்துது. நம்ம கவனம் எல்லாம் டெஸ்டோட 99% துல்லியத்துல இருக்கு. ஆனா அந்த நோய் எவ்வளவு அரிதானதுங்கிற விஷயத்தை நம்ம கோட்டை விட்டுறோம். ஒரு நோய் ரொம்ப அரிதா இருக்கும்போது ஒரு துல்லியமான டெஸ்டா இருந்தா கூட நிறைய தப்பான பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் வரத்தான் செய்யும். அப்போ உண்மையான சான்ஸ் என்ன? அது 99% கிடையாது, 90% கூட கிடையாது. உண்மையிலே அது நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ரொம்ப கம்மியா இருக்கும். அதாவது ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் வந்தா உடனே பயப்பட தேவையில்லை. அது அடுத்த கட்ட பரிசோதனைக்கான ஒரு சிக்னல், அவ்வளவுதான். இதான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நமக்கு கத்துக் கொடுக்கிற பாடம். ஒரு மெடிக்கல் புதிரை சால்வ் பண்ணது ஒரு ஆரம்பம் தான். டேட்டாவை வச்சு பேட்டர்ன்களை கண்டுபிடிக்கிறதும் முடிவுகளை எடுக்கிறதும் இந்த சிந்தனை முறைதான் மாடர்ன் சயின்ஸோட அடித்தளமே. இது எப்படி வேலை செய்யுதுன்னு ஒரு குட்டி பார்வை பார்க்கலாம். விஞ்ஞானிகள் டேட்டாவில பேட்டர்ன்ஸை தேடுவாங்க. உதாரணத்துக்கு, மனுஷங்களோட உயரம் ஏன் ஒரு பெல் ஷேப்ல இருக்கு? இல்லனா ஒரு கடைக்கு 1 மணி நேரத்துல எத்தனை கஸ்டமர்ஸ் வருவாங்க? இந்த மாதிரி கேள்விகளுக்கு பதில் சொல்ல அவங்க ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன்ஸ்னு சொல்ற சில வரைபடங்களை பயன்படுத்துவாங்க. இந்த பேட்டர்ன்ஸை புரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதாது, ஒரு புது மருந்து வேலை செய்யுதா, ஒரு புது விளம்பரம் சேல்ஸ் அதிகரிக்குதா, இது மாதிரி கேள்விகளுக்கு பதில் சொல்ல நம்ம டேட்டா வச்சு நம்மளோட அனுமானங்களை டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். இதுக்கு பேரு தான் கருதுகோள் சோதனை. இதை ஒரு கோர்ட் கேஸ் மாதிரி நினைச்சுக்கோங்க. பூஜ்ய கருதுகோள் அப்படிங்கிறது எந்த பாதிப்பும் இல்ல, எதுவும் மாறல அப்படிங்கிற நிலைப்பாடு. ஆனா மாற்று கருதுகோள்ங்கிறது இல்ல, இங்க ஒரு முக்கியமான மாற்றம் நடந்திருக்கு அப்படின்னு நீங்க நிரூபிக்க முயற்சி பண்ற வாதம். அப்போ தீர்ப்பு சொல்றது யாரு? அதுதான் இந்த பி வேல்யூ.
இதை ஒரு சர்ப்ரைஸ் மீட்டர் அப்படின்னு சொல்லலாம். நீங்க கண்டுபிடிச்ச விஷயம் சும்மா தற்செயலா நடக்கிறதுக்கு எவ்வளோ சான்ஸ் இருக்குன்னு இது சொல்லும். அந்த சான்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மியா இருந்தா, அதாவது உங்க ரிசல்ட் ரொம்ப ஆச்சரியமா இருந்தா, உங்க வாதம் ஜெயிச்சதுன்னு அர்த்தம். இன்னைக்கு நாம மெடிக்கல் டெஸ்ட் பத்தி பேசணும். ஆனா ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட், ஸ்போர்ட்ஸ் ஸ்ட்ராட்டஜி, இல்ல நம்ம அன்றாட வாழ்க்கையில எடுக்கிற முடிவுகள், இப்படி வேற எங்கெல்லாம் நிகழ்தகவு விஷயத்துல உங்க உள்ளுணர்வு உங்களை ஏமாத்த வாய்ப்பு இருக்கு யோசிச்சு பாருங்க.